ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா சிவப்பு பட்டையவரை இதை பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண போகிறோம். காய்கள் நான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே முத்திருச்சு. அந்த விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே தெரியுது. இன்றைக்கி காய்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 டைம் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3வது டைம்னு நினைக்கிறேன் அறுவடை பண்ணுறது. காய்கள் நல்லாவே பெருசாக முத்தி இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. கம்யூனிட்டி டேப்பில் பார்த்திங்கன்னா ஓட் பண்ணுறதுக்காக வந்து போட்டிருக்கேன். பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஓட் பண்ணலாம். மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. எந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருப்பேன். இந்த அறுவடை முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து இந்த சிவப்பட்டையவரையோட விதை வந்து சேகரிக்கணும். இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காய்கள் வந்து முத்தறக்காக விட்டுருக்குறேன். கொஞ்சம் நிறையாவே விட்டுருக்குறேன். விதை வந்து கேட்டிருக்குறீங்க இல்லைங்களா, அதனால் இன்னுமே நான் வந்து விதை சேகரிக்கலை. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா காய்கள் ஒவ்வொன்றும் காயும் இல்லைங்களா செடியில், அதுக்கப்புறமா தான் நான் வந்து விதை சேகரிப்பேன். கண்டிப்பாக சேகரித்ததுக்கப்புறம் கொடுக்குறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் இப்போ வந்து தைப்பட்டம் வந்து கொடி வந்து போடுறதுக்கான ஒரு சீசன் கிடையாது. நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி தைப்பட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல் வந்து எடுக்கலாம். விதை வேணால் நான் சேகரித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுருந்து நீங்கள் வர்ற ஆடிப்பட்டத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். விதை பகிரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேனலில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து விதை பகிர்வு பண்ணுறேன். இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நிறையா பிடிச்சிருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா காய மாறி இருக்குது. 1, 2 பூக்கள் இருந்தது ஃபுல்லாக இந்த வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் கருகிருச்சு. அப்படியே வேறு அந்த விழுது மட்டும்தான் நிற்கிது. இப்போ காய பறிச்சுட்டு பார்த்தோம்னா இந்த கொடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் மொட்டையாக தான் இருக்கும். இலையும் மட்டும்தான் இருக்குது. வெயில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பெய்யுது. பனி பெய்யுது. அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா வெயிலும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அடிக்குது. இந்த கொடியில் நீ அடுத்தது வந்து பூக்கள் வச்சு பிஞ்சு வச்சு அதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அடுத்த அறுவடை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் காய்கள் வந்து நிறையவே வந்து விதைக்காக விட்டுட்டேன் இந்த டைமே. இன்றைக்கி முதல் அறுவடையே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூடை நிறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காய்கள் வந்து அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த அறுவடை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊதா கலர் நீட்ட கத்திரி, அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது. இன்றைக்கி அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இந்த ஊதா கத்திரி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஆடிப்பட்டத்தில் வச்சது தான். நம்மளுக்கு வந்து அப்படியே இந்த 4 செடி இருக்குது. அது அப்படியே பார்த்திங்கன்னா தொடர்ந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது.
அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி, இது தானாக முளைச்சது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பழம் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அந்த பழம் எல்லாம் வந்து ஒயிட் கலர்லாம் இருக்குது பார்த்திங்களா, வெம்பிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புடலங்காய் இருக்குது. இந்த கொடியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு. அதனால நான் வந்து விதைக்காக விட்டுட்டு அப்படியே நல்லா பார்த்திங்கன்னா காய் நல்லா முத்தி இருக்குது. இந்த கொடி பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது தான் காய். அதில் வந்து குப்பையில் வந்து விழுந்து முளைச்சிருந்தது. அதை கொண்டு வந்து நான் இங்கே படர விட்டுருந்தேன். அதே பார்த்திங்கன்னா ஒரு காய் காய்ச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே ஒரு காய் தான் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே ஒரு செடி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது ஆடிப்பட்டத்துக்கு நெட்டுனது தான். இதில் ஒரு 4-5 காய் இருக்குது. அதையுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இது ஊதா கலர் நீட்ட கத்திரி. தக்காளி செடி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளேயே போட்டிருந்ததுனால தக்காளி வீட்டு தோட்டத்தில் வந்து நான் நடவே இல்லை. இது வந்து தானாக முளைச்சது தான். பக்கத்தில் ஒரு தக்காளி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி செடியும் பார்த்திங்கன்னா நான் வைக்கல. இதுவும் தானாக முளைச்சது தான். இதுவும் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். வெயிலுக்கு பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா ரெட் கலராக பழுக்கிறது இல்லை. அந்த மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா. வெயிலுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் வெம்பி போயிடுது. காட்டுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட மஞ்சள் பூசணி வந்து அறுவடைக்கு தயாராகிருச்சு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். காய்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறிடுச்சு. அதனால் காய்கள் வந்து அறுவடைக்கு தயாராகிருச்சு. இனி இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் செடி அவரையெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் விதைக்காக விட்டுருந்தேன். அது எல்லாமே அறுவடை பண்ணி முடிச்சுட்டு இந்த பின்னாடி இருக்கிற இந்த கொடி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம தைப்பட்டத்துக்கு வந்து கொஞ்சம் நாற்று இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நடணும். தைப்பட்டமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இனிமேல் தான் பார்த்திங்கன்னா நான் நாற்றே வந்து நடப்போகிறேன். கொஞ்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செடிகள் இருந்ததுனால வேறு எதுவுமே நடுறதுக்கு வந்து இடம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டாச்சு. இப்போ இதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து செடி கொடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நடப்போகிறோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. இந்த அவரை செடி பார்த்திங்கன்னா நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நெட்டுனது தான். மறுபடியும் பார்த்திங்கன்னா தளைஞ்சி இல்லை காய்கள் வந்து நம்ம ஒரு 2-3 டைம் எல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு. இதில் அசுவினி பார்த்திங்கன்னா கொஞ்சம் போகவே மாட்டேங்குது. சரின்னு சொல்லி இது எல்லாமே எடுத்துடலான்னு சொல்லி அந்த விதைக்காக விட்டதை மட்டும் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த செடிகளும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு தான் வேறு செடிகள் வந்து நட போகிறேன். இன்றைக்கி கடைசியாக வந்து என்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். சிவப்பு பட்டை அவரை அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கத்திரி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.